So for Cu2 plus the E naught value is plus 0.34. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க காலம்ல இருக்கிறது வந்து ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதோட பொட்டன்ஷியல் வந்து கொடுத்துருப்பாங்க. அது பிளஸ்ல இருக்கும் மைனஸ்ல இருக்கும். பிளஸ் மைனஸ் வச்சுதான் எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரெடியூஸ் ஆகுதுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சுக்கோம். அதனாலதான் நான் இங்க எப்படி எழுதியிருக்கேன். ஆனா ஒரிஜினலா அந்த கேல்வானிக் செல் அதாவது டேனியல் செல்ல ஆக்சிடேஷன் சைட் வந்து Z2 பிளஸ் வரும், தட் இஸ் ஜிங்க் வரும். ரிடக்ஷன் சைட் வந்து Cu வரும், ரைட்? அப்ப E நாட் ரைட் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைட் வந்து இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். ஹியர் காப்பர் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் தர். அப்ப அது ஒரு E நாட் வேல்யூ பிளஸ் 0.34. சைன் எமே சேஞ்ச் பண்ணாதீங்க, மாத்திக்காது, அப்படியே எடுத்து போடுங்க, அவ்வளவுதான். ஃபார்முலால இருக்கிற மைனஸ் மைனஸ். And E naught left அப்படின்னா left hand side வந்து it undergoes oxidation. So zinc undergoes oxidation there. அதோட E naught value minus 0.76 volt. So minus becomes plus, right? அப்ப plus 0.34 plus 0.76 வந்து 1.10 volt. அப்ப டேனியல் செல்லோட E naught செல் வேல்யூ வந்து 1.10 volt. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுல் சர்க்கியூட்டோட E naught வேல்யூஸ் வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த பொட்டன்ஷியல் வேல்யூஸ் எல்லாமே நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கும் போது E நாட் வேல்யூஸ் எல்லாமே பிராக்கெட்ல கொடுத்துருவாங்க. நீங்க அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி கொண்டுட்டு வர வேலை தான். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூசிங் வர்றது என்ன அப்படின்னா எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரெடியூஸ் ஆகுதுங்கிறது மட்டும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கரெக்டா போடணுங்கிறதுலாம் இல்ல. ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க போட்டு பாருங்க, கண்டிப்பா அது ப்ராக்டிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் போட ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பா சொல்றேன், ஆக்சிடேஷன் ரிடக்ஷன், ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், இந்த நாலுமே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு குழப்பதான் செய்யும், ரொம்ப குழப்பமா இருக்கும். ஆனா நீங்க பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட ஈஸியான டாபிக் வேற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு இதாயிரும். தட் இஸ் கரெக்டா போடுற லெவலுக்கு நீங்களே வந்துருவீங்க. பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம். நான் ஷேர் ஸ்கிரீன் பண்ணிருக்கேன். ஷேர் ஸ்கிரீன் பண்ணிருக்கேன், தெரியுதா? Yes, ma'am. ஸோ இது வந்து எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ். இதோட அப்ளிகேஷன்ஸும் இது எப்படி ரீட் பண்றதுங்கிறது நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அப்படிங்கிறது the branch that is the series which contains a redox reaction, sorry, reaction with the standard reduction potential. ஸோ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னா இங்க இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரிடக்ஷன் மட்டும்தான் நடக்கும் கிடையாது, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டுமே நடக்கும். தட் இஸ் ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து ஆக்சிடைஸ் ஆகும், ஒரு சில எலிமெண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். அதை பொறுத்து அதோட பிளஸ் மைனஸ் வேல்யூஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சுதான் நம்ம ரீட் பண்ணிக்கணும் ஒண்ணு. அண்ட் இதுல அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன? ஸோ இது அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதோட ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், எது ஆக்சிடைஸ் ஆகுது எது ரெடியூஸ் ஆகுதுங்கிறது நம்மளால கால்குலேட் பண்ண இயலும். அது ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் செகண்ட் ஒன் வந்து விச் தட் இஸ் ஃப்ரம் திஸ் we are able to predict the metal displacement reaction. எந்த மெட்டல் வந்து எந்த மெட்டலை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறது, இது செகண்ட் ஒன். அண்ட் தேர்ட் ஒன் வந்து கால்குலேட் த இஎம்எஃப் ஆஃப் த செல். இப்ப நம்ம பார்த்தோம்ல கண்ணு, E நாட் செல் ஈக்குவல் டு E நாட் ரைட் மைனஸ் E நாட் லெஃப்ட்னு போட்டோம்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்கிற அந்த சர்க்கியூட்டுக்கு எது ஆக்சிடேஷன் சைடு எது ரிடக்ஷன் சைடுன்னு பார்த்து இந்த வேல்யூஸ் போட்டு E நாட் செல் வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் predicting the feasibility of a reaction. feasibility is nothing but spontaneous or non-spontaneous. இப்ப நம்மளுக்கு லாஸ்டா வருதுல கண்ணு E நாட் வேல்யூ, அந்த E நாட் வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்பான்டேனியஸ், நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இப்ப நம்ம டேனியல் செல்லுக்கு போடும்போது E நாட் செல் ஈக்குவல் டு பிளஸ் 1.1 வோல்ட்னு வந்துச்சு. அப்ப டேனியல் செல் வந்து ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். இது ஃபோர்த் ஒன். அண்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து ப்ரெடிக்டிங் த ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். இது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து ஹைட்ரஜனால டிஸ்பிளேஸ் ஆகுமா ஆகலையா அப்படிங்கறது நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது இன்னும் சில அப்ளிகேஷன்ஸ் உண்டு, இப்பயே சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இங்க ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்கல்லப்பா நடுவுல கிரே கலர்ல இருக்கிறது ஹைட்ரஜன், அதர் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து 0ன்னு கொடுத்துருப்பாங்க. ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே ஹைலி ரியாக்டிவ், ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே நான் ரியாக்டிவ். நான் ரியாக்டிவ்னா லீஸ்ட் ரியாக்டிவ், இனர்ட் கிடையாது, லீஸ்ட் ரியாக்டிவ் அது. அண்ட் இதுலயே அயன் இருக்கு பாருங்களேன், இங்க இங்க கீழே இருக்கு பாருங்க, அயன் வந்து 3ன்னு கொடுத்துருப்பாங்க.
that is Fe3 plus electron gives Fe2 plus இருக்குல்ல, இந்த அயனுக்கும் அதுக்கு கீழே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா ரெடியூஸ் பண்ண முடியும். அதாவது கீழே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாத்தையுமே ரிடக்ஷன் பண்ண முடியும். ஆனா அயனுக்கு கீழே இருக்கிற மெட்டல்ஸ் எல்லாமே இட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் அட் த ஃபாஸ்டர் ரேட், ரொம்ப சீக்கிரமா ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி மெர்குரி 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 இதுல இல்ல. இந்த இதுல வந்து மெர்குரி இல்ல. ஆனா மெர்குரி அதுக்கு கீழே இருக்கிற மெட்டல்ஸ் இது எல்லாமே விச் டீகம்போசஸ் ஆன் ஹீட்டிங். ஹீட் பண்ணும்போது ஈஸியா டீகம்போஸ் ஆகக்கூடியது. மெர்குரி இங்க இல்லையா? ஓகே, அந்த இமேஜ் நான் அப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸ் காட்டுறேன். ஸோ மெர்குரிக்கு கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் அண்ட் மெர்குரி இது எல்லாத்தையுமே நம்மளால ஈஸியா டீகம்போஸ் பண்ண முடியும். அதாவது கம்மியான டெம்பரேச்சர் கொடுத்தாலே அது சீக்கிரமா டீகம்போஸ் ஆகும். அது ஒண்ணு. நெக்ஸ்ட் ஒன், இந்த அப்பர் பார்ட்ல இருக்குல்ல கண்ணு, அதாவது ஹைட்ரஜனுக்கு மேல இருக்கிற அப்பர் பார்ட், இந்த அப்பர் பார்ட் ஹைட்ராக்சைட்ஸ் மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்லி பேசிக். இப்ப பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே ஸ்ட்ராங்லி பேசிக். ஹைட்ரஜனுக்கு கீழே இருக்குல்ல ஹைட்ராக்சைட்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ் இது எல்லாமே வந்து வீக்லி பேசிக் அண்ட் விச் அண்டர்கோஸ் ஹைட்ரோலிசிஸ். இது வந்து ஈஸியா ஹைட்ரோலைஸ் ஆகும். மேல இருக்கிற மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் எதுவுமே வந்து ஹைட்ரோலைஸ் ஆகாது. இது எல்லாமே அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ், அவ்வளவுதான். சோ இதுல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் அதோட E0 வேல்யூ வந்து 0, அதை விட்டுருங்க. அதுக்கு மேல இருக்குல்ல கண்ணு, இப்ப லித்தியம், பொட்டாசியம், கால்சியம் அப்படிதானே ஸ்டார்ட் ஆகுது. அதோட E0 வேல்யூஸ் எல்லாமே பாருங்களேன் நெகட்டிவ்ல கொடுத்திருப்பாங்க. I already told that this comes under reduction potential. Reduction potential வந்து நெகட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தம். நீங்க எல்லாருமே இன்டீஜர்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல, இப்ப -3, -2, -1, 0, 1, 2, 3, 4 அப்படி வரும். இந்த இதுல -3, -2 இது எல்லாமே வந்து லோயர் வேல்யூஸ், 1, 2, 3, 4 எல்லாமே ஹையர் வேல்யூஸ். இன்டீஜர்ஸ கொஞ்சம் குழப்பாம மைண்ட்ல திங்க் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நீங்க சைட்ல எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல மைனஸ்ல வர வேல்யூஸ் எல்லாமே வந்து லோயர் வேல்யூஸும், ஜீரோக்கு அப்புறம் இப்ப அப்பர்ல வர வேல்யூஸ் எல்லாமே தட் இஸ் பாசிட்டிவ்ல வேல்யூஸ் வர எல்லாமே வந்து கிரேட்டர் வேல்யூ அப்படிங்கிறது தான் மைண்ட் செட். சோ இதுல ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் வேல்யூவே ஹையர் வேல்யூவா இருக்கு. சோ இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து லித்தியம் தான். தட் இஸ் -3.0401. சோ நெகட்டிவ் ஹையர் வேல்யூ இருக்கு அப்படின்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியலே ரொம்ப கம்மியான வேல்யூ அப்படின்னு அர்த்தம். சோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மி அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா அதோட ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜாஸ்தி. சோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இட் டஸ் நாட் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதனாலதானே அதோட வேல்யூ கம்மியா இருக்கு. அப்ப ரிடக்ஷன் நடக்கலன்னா என்ன அர்த்தம்? அது ஆக்சிடேஷன் நடக்குது அப்படின்னு அர்த்தம். சோ இந்த இடத்துல லித்தியம் அண்டர்கோஸ் ஹைலி ஆக்சிடேஷன், அதிகமா ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இதே அப்படியே கீழே பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளூரின் ஒரு வேல்யூ +2.866. ஸோ ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஒரு வேல்யூ வந்து +2.8ல வருது. இட் இஸ் சம்வாட் ஹையர் வேல்யூ, ரைட்? அப்ப ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஹையர் வேல்யூ அப்படின்னா இட் ஹாஸ் அ ஹை டெண்டன்சி டு அண்டர்கோஸ் ரிடக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் பாசிட்டிவ்ல இருக்கு அப்படின்னா அதிகமா ரெடியூஸ் ஆகுது. அப்ப இந்த மெட்டல் வந்து நல்ல பக்காவான ஒரு ரிடக்ஷன் ரியாக்ஷன் பண்றது அப்படின்னு அர்த்தம். இதுவே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ரொம்ப கம்மியான வேல்யூ இருக்கு அப்படின்னா இட் டஸ் நாட் ஹேஸ் த டெண்டன்சி டு அண்டர்கோஸ் ரிடக்ஷன், இன்ஸ்டெட் ஆஃப் தட் இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் அர்த்தம். அப்ப ஃப்ளூரின் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் whereas lithium undergoes oxidation. எக்ஸ்கியூஸ் மீ. அப்ப இதுல எது ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்ங்கிறத நெக்ஸ்ட் பார்ட். So reducing agent is nothing but which reduces the other and itself get oxidized. Oxidizing agent அப்படின்னா which oxidize the other and itself get reduced. அதுக்கு பேர் தான் reducing and oxidizing agent. அப்ப ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் வந்து எது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்குதோ அதுக்கு பேர் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட். ஒரு எலிமெண்ட் எது தன்னைத்தானே ஆக்சிடைஸ் பண்ணிக்குதோ, எது தன்னைத்தானே ரெடியூஸ் பண்ணிக்குதோ அதுக்கு பேர் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நீங்க கரெக்டா அப்படியே மாத்தி சொல்லணும், புரிஞ்சுக்கோங்க. சோ எது வந்து ஆக்சிடைஸ் ஆகுதோ அது ரெடியூசிங் ஏஜென்ட், எது வந்து ரெடியூஸ் ஒரு நிமிஷம், எது வந்து ஆக்சிடைஸ் ஆகுதோ அது வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், எது வந்து ரெடியூஸ் ஆகுதோ அது வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்.
சோ இந்த இடத்துல வந்து கரெக்டாவே சொல்லிடாதீங்க, கரெக்டா அப்படியே மாத்தி சொல்லுங்க, உல்டாவா சொல்லணும். சோ இங்க லித்தியம் வந்து இட் அண்டர்கோஸ் ஆக்சிடேஷன் ரேட். ஏன்னா ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கிறதுனால ஆக்சிடேஷன் தானே கண்ணு ஆகும். லித்தியம் வந்து அதிகமா ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து பெர்ஃபெக்டான ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம். அப்ப மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் கீழே வரும். அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஃப்ளூரின். ஃப்ளூரின் அண்டர்கோஸ் ரிடக்ஷன் ரேட், ஏன்னா அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி. ஸோ ஃப்ளூரின் அண்டர்கோஸ் ரிடக்ஷன், தென் இட் இஸ் அ ஹைலி ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அவ்வளவுதான். அப்போ ஃப்ளூரின், ஹைட்ரஜன் பெராக்சைடு, கோல்டு, குளோரின் இது எல்லாமே வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் கீழே வந்துடும். மேல இருக்க லித்தியம், பொட்டாசியம், கால்சியம், சோடியம் இது எல்லாமே ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் கீழே வந்துடும். அப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அண்ட் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த 4 விஷயமே நம்ம எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வச்சுதான் கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கும்போது ஒரு சீரீஸ் ஆஃப் 4 மெட்டல்ஸ் அதோட ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் கொடுத்துருவாங்க. எது ஆக்சிடைஸ் ஆகும், எது ரெடியூஸ் ஆகும், இல்ல ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், இன்க்ரீசிங் டிக்ரீசிங் ஆர்டர் அப்படி மாத்தி மாத்தி கேட்பாங்க. சோ ஒன்னு ரெண்டு எலிமெண்ட்ஸ் எடுத்து நீங்களா ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. எனி டவுட் so far? No, ma'am. So next one is non-stick question, and it is used to calculate the EMF of the cell. ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். ஆனா அந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலும் இதுவும் சின்ன டிஃபரன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ங்கிறது அட் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் வி ஆர் கால்குலேட்டிங் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், ரைட்? ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் போது 1 மோலார் கான்சன்ட்ரேஷன்லையும் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர்லையும் கான்ஸ்டன்டான தட் இஸ் ஸ்டாண்டர்டான டெம்பரேச்சர், ஸ்டாண்டர்ட் கான்சன்ட்ரேஷன், ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர், ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்ல வச்சு ஒரு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நம்ம கண்டுபிடிக்கிறது. அதுக்கு பேர் தான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். அதுதான் நம்ம ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ் இப்ப பார்த்தோம். இதுவே நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல், பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா அது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். தட் ஒன். இதுவே அதர் தென் 1 மோலார் கான்சன்ட்ரேஷனா இருந்துச்சு, இல்ல அதர் தென் 298 கெல்வினா இருக்கிறது, இல்ல அதர் தென் 1 அட்மாஸ்பெரிக் ப்ரெஷர், அதாவது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் இல்லாத நேரத்துல we are able to calculate the AMF of the cell. அத ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸா கொடுத்தவர் தான் நர்ன்ஸ்ட். Okay, so standard conditions இல்லாதப்போ we are able to calculate the EMF of the cell. So அதோட ஃபார்முலா E cell equal to E naught cell. இது வந்து ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல்கான minus 2.303 RT by NF log of 1 by M impulse. இது ரியாக்ஷன்ஸ் வச்சு வரும். இது ஃபைனல் ஈக்குவேஷன் கிடையாது, எப்படி வந்துச்சுங்கிறதுக்குரியதுக்கு ஒரு ஸ்டார்ட் ஈக்குவேஷன். நான் ஃபைனலா சொல்றது அதோட ஃபைனல் ஃபார்முலா, அதுதான் நீங்க ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் பண்ணணும். இங்க இ செல் அப்படிங்கிறது EMF ஆஃப் த செல் அதர் தென் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் இல்லாதப்போ கால்குலேட் பண்றது. இ நாட் செல்லுங்கிறது ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ஸ் அப்ப கால்குலேட் பண்றது. இது நீங்க அந்த நம்ம இப்ப பார்த்தாலும் எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இ நாட் ரைட் மைனஸ் இ நாட் லெஃப்ட் அதை வச்சு கண்டுபிடிக்கணும். 2.303 லான வந்து லாகா மாத்துறதுக்காக யூஸ் பண்ண வேல்யூ. ஆர் தட் இஸ் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், அது நார்மலா 8.314 ஜூல்ஸ் கெல்வின் இன்வர்ஸ் மோல் இன்வர்ஸ் அதுதான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். டெம்பரேச்சர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் தட் இஸ் 298 கெல்வின். அவங்க ஏதாவது டெம்பரேச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை யூஸ் பண்ணுங்க, இல்ல 298 கெல்வினை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க அதிகமா சேஞ்ச் ஆகுறது கான்சன்ட்ரேஷன்ஸ் தான். டெம்பரேச்சர் கூட 298 கெல்வின் அப்படியே தான் ஃபாலோ ஆகும். கான்சன்ட்ரேஷன்ஸ் தான் உங்களுக்கு வேற வேற மாதிரி வரும். அவங்க கொஸ்டின்ல கொடுக்குற கான்சன்ட்ரேஷனை நீங்க சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பா 1 மோலார் இருக்காது, 0.1, 0.001 இல்ல 0.5 அப்படி மாத்தி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க லாக் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்ப 0.01, 0.02 அப்படின்னா ஈஸியா லாக் எடுத்துடலாம்ல தானே. 2 into 10 power minus 2, 3 into 10 power minus 2 அப்படிதான் வரும். இது என்னங்கிறது வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்பர் ஆகுறது ஒரே மாதிரி இருக்கணும், அதுதான் என். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் Cu இல்ல அது ரெண்டுமே இதாகிறதா, அது வேணாம்.
ஒரு நிமிஷம். சிஆர் எடுத்துக்கலாம். இப்போ சிஆர் கன்வெர்டட் இன்டு சிஆர்3 பிளஸ், whereas இது வந்து ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ Fe2 plus is converted to Fe. ஸோ Cr convert to Cr3 plus இது வந்து ஆக்சிடைஸ் ஆயிருக்கு கண்ணு. Fe2 plus is convert to Fe. இது வந்து ரிடக்ஷன் நடந்திருக்கு. இதுல இருந்து இது கன்வெர்ட் பண்ணும்போது 3 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆயிருக்கு. இதுல இருந்து இது கன்வெர்ட் பண்ணும்போது 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த ரியாக்ஷனுக்கு இ செல் போடும்போது நீங்க n வேல்யூ இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா போடணும். இப்ப இந்த ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? 3 எலக்ட்ரான்ஸ் இன்டூ 2, 2 எலக்ட்ரான்ஸ் இன்டூ 3 ஈக்குவல் டு 6 எலக்ட்ரான்ஸ் போடுவீங்கல்ல. இந்த 6 எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ 3 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் நீங்க மாத்தி போடக்கூடாது, மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா டேனியல் செல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லாஸ் ஆர் கெயின் ரெண்டுமே 2 எலக்ட்ரான்ஸ் தான், அதனால n வேல்யூ 2 ஈஸியா போட்டுடலாம். இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ரெண்டுமே சேம் நம்பர் கிடைக்கிற வரைக்கும் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த நம்பரை தான் போடணும். அதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஆர் கெயின் during a chemical reaction. Faraday, F is nothing but a Faraday. Faraday is the charge carried by 1 mole of electron. அதுதான் அதோட ஒரிஜினல் டெஃபினிஷன். ஸோ 1 mole அப்படின்னா Avogadro's number, that is 6.022 into 10 power 23. The charge carried by 1 mole of electron லக்கன. அப்ப எலக்ட்ரானோட சார்ஜ் வந்து 1.6 into 10 power minus 19. இந்த ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 96,495 நம்மளுக்கு கிடைக்கும் கூலூம்ஸ். இந்த 96,495 தான் 1 ஃபாரடே அப்படின்னு சொல்றது. சரி, ஓகே, இதோட வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் உண்டா? No, ma'am.